உங்களோட குட்டீஸ்க்கு கோதுமை ரவையில் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேருக்கா? அப்போனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடைக்கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா சொரக்காய் துருவி வச்சுருக்கேன், கேரட் துருவினதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஊற வச்ச பாசிப்பருப்பு 1 கப் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இது கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் கோதுமை ரவை 2 கப் எடுத்துக்கிறேங்க. 1/2 கப் கடலை மாவு சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா கொரப்பாக இருக்கணுங்க. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாங்க. ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுட்டு கட்டிப்படாமல் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா திக்காயிட்டு வருது. தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இது அப்படியே ஆறுனதுக்கப்புறமா கையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டை பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் வந்து ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாங்க. வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஹெல்த்தியான கோதுமை ரவை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக கார சட்னி செஞ்சுருக்கோங்க. கார சட்னி பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை தான் செஞ்சுருக்காங்க. அவங்க செஞ்சாலே கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.